கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசேஷமான உபவாச நாட்களில் என் தேவன் தாமே இந்த ஆராதனையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. மீ ஆராதிக்க, பாட, துதிக்க, ஜெபிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த வேலை அடியனை மறைத்து நீர் பேசுகிறார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமென். ஸோ மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று நம்ம சொல்லும்போது இங்கே பார்க்கிற முதலாவது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். ஆமென். அல்லேலூயா. அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? சுத்தமான பக்தி. சுத்தமான பக்தி, பியூரிட்டி. அதை கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. நம்ம எதுக்கு பியூரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறோம்? நம்ம போகிற ட்ரெஸ்ஸில் பியூரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம வீடு பியூரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம எல்லாமே பியூரிட்டியாக இருக்கிறோம், எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் முதலாவது சுத்தமான, மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. எது சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எங்கே மாசு இல்லாத சுத்தமான பக்தி எங்கே இருக்கணும்? இட்ஸ் மை செல்ஃப், என்கிட்டே இருக்கணும். இங்கே சுத்தமான பக்தி இல்லாமல் மற்ற இடத்துல நம்ம சுத்தமான பக்தியை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஆமென். நீ தான் வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்களுக்கு நீ ஒரு வாய் சோறு போடாமல் வெளியே இருக்கவங்களுக்கு நீ அன்னதானம் போடலாம். தான் கிட்ட இருக்க சொந்த சகோதரன்கிட்ட நீ அன்பு செலுத்தாமல் மற்றவங்கிட்ட நீ அன்பு செலுத்துகிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே. தினத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, ஒரு வாலிப பையன் நிர்வாணமாக மூளை வளர்ச்சி அற்ற ஒரு நிலையில் அப்படியே திரிகிறான், அவனுக்கு யாராச்சும் ஹாஸ்பிட்டல் போய் சேருங்க அப்படின்னு சொல்லி குரூப்பில் போட்டாங்க. உடனே ஒரு நபர், இந்த பையனை காணவில்லை, இந்த பையனாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். ஒரு தெரிஞ்ச ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்கும் போடுறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் தெரியாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியில் இருக்கும்பொழுது நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களை விசாரிக்கணும். நம்ம பகுதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம ஏரியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகணும். அதெல்லாம் நம்மளோட கடமையாக இருக்குது. அவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க, நம்ம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஸோ திக்கற்ற பிள்ளைகளுக்கும். ஆமென். தேவன் எல்லா விதமான ஆராதனைகளையும் பக்தியையும் ஏற்றுக்கொள்வதில் நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். இதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஆராதனை 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 வீரர்கள் இல்லையா? இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆராதனைக்கு வீரனுக்கு நேராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் அங்கே சபையை வச்சுருக்கிறோம். இன்னைக்கு 100 ஆத்துமாக்கள் வருது, எவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னைக்கு ஒரு பாடகர், ஒரு ஆராதனை வீரர் நல்லா சொக்காலாம் தந்து போட்டுன்னு நல்லா ஸ்டைலை வச்சுக்கிட்டு ப்ரோ வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு கியூ கட்டி நிற்குது. வேடிக்கை பார்க்கிற கூட்டம். எதுக்கு? தேவனை ஆராதிக்க வராங்க. அதுவும் எப்படி எங்கெங்கேயோ இருக்க மக்கள்லாம் அவர் அழகாக ஃபேஸ்புக்கில்
நான் இங்கே வரேன், மார்னிங் இங்கே ஃப்ளைட் ஏறுறேன், இங்கே வரேன், இது வரேன், ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், க்யூ கட் நிற்கிறாங்களாம். ஸோ இன்றைக்கி மக்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க? அந்த ஆராதனுடைய வீரருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? சற்று யோசிச்சு பார்க்கணுங்க. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். எப்படி? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. மனுஷனுடைய கற்பனைகள், மூளையில் ஒரு கற்பனை வருது, சில பேர் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, இதான் இந்த காரியங்கள், அதான் அந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனைகளை வைத்து உபதேசிக்கிறாங்களாம். உபதேசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த உபதேசத்தில் அவங்க நடக்கிறாங்களா? போதிக்கிறவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு? உன்னுடைய மனைவி மேலே நீ அன்பு செலுத்து. ஒரே புருஷனை உடைய மனைவியாக இருக்கணும், ஒரே பொண்டாட்டியுடைய புருஷனாக இருக்கணும். யாராவது மறித்து போனால் அதுக்கு தேவனுக்கு சித்தமானதான் திருமண காரியங்கள் அதை ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து கொள்ளும்பொழுது அந்த பெண்ணோடு காரியங்கள்லாம் சரியில்லாத பொழுது, ஆனால் இன்னைக்கு ஒரு சமூகம் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லைஃப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் ஊழியத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. உலக வாழ்க்கை வேறு, ஊழிய வாழ்க்கை வேறு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு சைடு வெட்டுனா ஊழியக்காரனுக்கு 2 சைடு வெட்டு. போதிக்கணும், ஆனால் அதை பற்றி அவன் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணனா வேஸ்ட். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடந்து கொள்வேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, சில பேர் அநேகமாக சம்பாரித்து கொள்ளடிச்சு எல்லாம் போய் என்ன பண்ணுறானுங்க, போய் கொட்டுறாங்க. அதெல்லாம் பாவம் போயிடுமா? நீ பண்ணுற பணத்தினால, கொட்டுற பணத்தினாலேயோ அல்லது பலியிடுகிற மிருகத்தினாலேயோ இல்லது ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நத்திங், ஒன்றுமே கிடையாது. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். எல்லாம் ஆண்டவருடையது. வானம், பூமி, சிங்காசனம், அவர் படைப்புகள் எல்லாம் அவர் படைத்தது. அவருக்கு என்ன அவர் எடுத்துப்பார்ல, 3 சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ எதுக்கு நீ ஆடையும் மாடையும் புறாவையும் இதெல்லாம் வந்து பலி செலுத்தணும்? கடவுள் வந்து சாப்பிட்றாரா? இல்லையே. அது ஒரு தவறான உபதேசம், தவறான காரியங்கள். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் போய் எதோ பலியிடுறான்? ஒரு 100 ஆடு வச்சுன்னுக்கிறான். அவன் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஆடை பலி செலுத்த போகிறான். அப்போ அந்த பலியை எடுத்துக்கும் போது பாவம் மன்னிக்கப்படுதா? மிருகத்துடைய சிந்தப்படுகிற ரத்தத்தினால ஒரு மனுஷனுடைய பாவம் போக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஐயோ நீ பெரிய பாவம் பண்ணிட்ட, இதை பண்ணு, பரிகாரம் பண்ணு, சரியாக போயிடும். எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? மிருகத்துடைய ரத்தத்தினால் எந்த ஒரு பாவத்தை போக்க முடியாது. ஆண்டவருக்கு நீ கொடுக்க பலி என்ன அருவருப்பாக இருக்கிறது என்பதை தேவன் சொல்லியிருக்கிறார். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா.
அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே இந்த காரியத்தை என்னை மன்னிக்கிறேன். நீ ஆண்டவர் பக்கம் திருப்பணும். உன்னை பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக உன்னை பலியாக ஒப்பு கொடுக்கணும் நீ போயிட்டு தற்கொலை பண்ணி சாவனம் கிடையாது. உன்னுடைய மனம் திரும்புதல், உன்னுடைய அர்ப்பணிப்பு. இனி பாவம் செய்யக்கூடாது. தாவீது ராஜா பாவம் செய்த போது தீர்க்கதரிசி உரைத்த போது போய் தேவ சமூகத்தை திரும்பினார். இன்னைக்கு நம்ம திரும்ப வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம திரும்பலை. ஒரு காரியம் இருக்குது, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் போராட்டம் இல்லை. அல்லேலூயா. ஸோ இங்கே பார்க்கும்போது தேவன் துன்மார்க்கரை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? அல்லேலூயா. தேவன் துன்மார்க்கரை நோக்கி கேட்குறாராம். இன்றைக்கி நிறைய பேர் துன்மார்க்க தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். பாவம் செய்கிறது தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். ரோல் மாடல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் நடக்கை உன் விசுவாச கிரியையினால் அறியப்படும். உன் கிரியை எப்படி இருக்குது அதை தேவன் பார்க்கிறார். செச்சையை நீ பகைத்து உன் வார்த்தைகளை எனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சரப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைத்து கொண்டாய். எல்லாரும் இப்படி தான் நினச்சிட்டுருக்கிறாங்க. உலகத்தை எல்லாம் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். நீ எவ்வளோ பாவம் செய்யறியோ பாவம் செய். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். ஆனால் ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு நாளில் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம செய்கிற தவறுகள்லாம் நமக்கு ஒரு நாள் நமக்கு முன்னாடி வரும். ஸ்க்ரீன் மாதிரி ஆண்டவர் போட்டு காட்டுவார். உடனே மனம் திரும்ப, ஆண்டவரே நான் செய்த குற்றங்களை மன்னிங்க, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இப்பேற்பட்ட பாவங்கள் என்னோட வாழ்க்கையில் வராபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, தடுத்து நிறுத்துவீராக என்று நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. அந்த மனம் திரும்பல் தான் தேவன் நம்ம கிட்ட இருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசீகரமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. அது சொல்லி, இதெல்லாம் என் மேலே எனக்கு பிரியம் கிடையாதுப்பா. நீங்கள் என் மாம்சத்தில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட காணிக்கை கொடுத்தா லஞ்சமாக சம்பாரிச்சு, கோடி கூட சம்பாரிச்சு போய் எங்கே கொட்டுறாங்க? நகை, பணம் எல்லாம் கொட்டினாங்கிறாங்க. அதெல்லாம் வீண், ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பானது. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் நீ சகிக்க மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்ற எப்படி? மாத பிறப்பு, மாச வாக்குத்தத்தம், ஓய்வு நாள், தூபம் காட்டுதல் அருவருப்பாக இருக்கிற, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வினாலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபை கூட்டத்தையும் நான் நீ சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனான். எப்படி? நம்ம பண்ணுற அக்கிரமத்தினால அவர் இளைத்து போனாராம். கர்த்தர் செய்கிறாரு. நீ பாவத்தோடு வந்து நீ, சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் ஐயோ நான் பாவம் செஞ்ச சர்ச்சைக்கே வரமாட்டேன், நான் குடிக்க ஆரம்பிச்சேன் சபைக்கே வரமாட்டேன்.
சில பேர் துணிகரமாக வந்து இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். அல்லேலூயா. நல்லா நீங்கள் ரஜினி பாட்டு தெரியும், தீமை செய்தலை விட்டு விட்டு நன்மை செய்ய படியுங்கள். அது நல்லா மண்டையில் ஏறி இருக்கும். ஆனால் யார் தீமை செய்யாமல் இல்லை? கவிஞர் எழுதுகிறாரு. எதை பார்த்து எழுதுகிறார்? இதை பார்த்து எழுதுகிறாரு கவிஞர். அல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவர் பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆண்டவர் விசாரிக்க சொல்கிறாரு. நீ ஆராதனை நடத்துவது, ஆராதிப்பது, இதெல்லாம் காட்டிலும் திக்கற்ற பிள்ளைகளை இவங்களெல்லாம் நம்ம விசாரிக்கணுங்க. அல்லேலூயா. ஆமேன். சமீபத்தில் ஒரு பெரிய திருச்சபை, அது திருச்சபையில் ஒரு பெரிய மூப்பர் இருந்தார், கோடீஸ்வரர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உடனே சபையில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி பாஸ்டர் வந்து முழங்கால் பட்டு ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த அன்பு தாசனை தொடுவீராக, தேவ வல்லம் இறங்கட்டும், தொட்டு சுகமாக்குங்க, சபை மக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் 2-3 வாரம் வர முடியல. சபையில் இருக்க மூப்பர்கள் மற்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டு, விஐபிலாம் கூப்பிட்டு போயிட்டு அவர் வீட்டில் போய் பார்த்து விசாரித்து ஜெபம் பண்ணுறாங்க. சபைக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னார். உடனே செக் எழுதி, பாஸ்டர் என்னால் வர முடியல, இந்தாங்க செக் எழுதி கொடுக்குற சொல்லிட்டு 1,10,00,000 செக் எழுதி கொடுக்க வாங்கிட்டு வராங்க. அதே சபையில் ஒரு ஏழை மனைவியுடைய புருஷன் உடம்பு சரியில்லை, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், ஜெபம் பண்ண சொல்லுங்கள் சபை மக்களை. அப்போ அந்த ஏழை அந்த அம்மா வந்து, பாஸ்டர் என் கணவர் உடம்பு சரியில்லை பாஸ்டர், அவருக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக முடியல, ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா ஜெபம் பண்ணுறம்மா அப்படியே சிம்பிளாக சொல்லிட்டு விட்டுடுறாரு. அப்போ சபை ஆராதனை முடிஞ்சுது. அவங்க மனைவி வீட்டுக்கு போகிறாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா, மக்கள்லாம் ஜெபம் பண்ணாங்களா, ப்ரேயர் ஆயில் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார். நான் பாஸ்டர் சொன்னேன், ஜெபிக்கிறேன்னு சொன்னார். அவர் உள்ளம் உடைக்கப்பட்டது. சரி நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு கணவன் மனைவி கை கோத்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் கேட்டு அப்படியே இறங்கி வந்து சுகத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆமேன். அப்போ இன்றைக்கு அநேக திருச்சபையில் இப்படி கூட ஒரு அநீதியான காரியம் இருக்குது. பொருள் இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியம், பொருள் இல்லாதவங்களுக்கு ஒரு காரியம். இப்போ ஏற்பட்ட சபைகள் ஊழியர்கள் யாருன்னா அது பார்த்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸோ இங்கே பார்க்கிறோம், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்கணும். தேவன் காண வாஞ்சிக்கும் பக்தி என்னவென்றால் அன்பு மற்றும் பரிசுத்தம் வெறும் வார்த்தையாய் மட்டும் அல்லாமல் செயலில் காணப்படுவதை இருக்க வேண்டும். எப்படி? பயம், பக்தி, பரிசுத்தம், அன்பு, இதெல்லாம் எப்படி செய்யணும்? வாயில் வட சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம்? வாயில் வட சொல்கிறோம், செயல் என்ன செய்யுதில்ல, காட்டுறது கிடையாது. தேவன் பலவீனமானவர்கள், உதவியற்றவர்கள் மற்றும் ஏழைகளை குறித்து ஒருவித விசேஷித்த கரிசனையை கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே கரிசனை வச்சிருக்கிறார். பணக்காரன் போட்ட காணிக்கையில் இந்த ஏழை விதவை போகிற காணிக்கை தான் விலை உயர்ந்தது என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேன். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. போட்டு ஒடுக்கக்கூடாது, போட்டு டைட் பண்ணக்கூடாது, முறுக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும். அல்லேலூயா.
ஏமேன். ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒடுக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யாத்திரம் 23:11 பார்க்கிறோம், 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. எப்படி? 7ஆம் வருஷத்திலே உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும். அதாவது நேற்று ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசினார். பாஸ்டர், டி நகரில் பெரிய ஒரு கடை, அதுக்கு பக்கத்துலேயே நல்லா வீடு வச்சுன்னு இருக்காங்க பாஸ்டர். நான் சபை கட்டுறதுக்கு ஒரு இடம் பார்த்தேன் பாஸ்டர். அது மிஞ்சி போனால் 5 லட்ச ரூபா இருக்கும் பாஸ்டர். அது பல கோடி இருக்கும். நான் சர்ச்சு கட்டுறது கேட்குறேன் பாஸ்டர். அந்த அம்மா கொடுக்கவே இல்லை, அதை விற்றுட்டு போயிட்டாங்க பாஸ்டர். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது. நான் சபை நடத்துறது தான் கேட்டேன், ஆனால் கொடுக்க மனசு வரல. அதே போல் பாஸ்டர், இன்னொரு இடம் கூட நான் கேட்டேன், ப்ரேயர் நடத்துறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, கொடுக்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்த இடம் ரவுடிங்க கிட்ட போய் அவங்க ஆக்குவே பண்ணி அவங்கள சிக்கிட்டு இருக்க பாஸ்டர். இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஊழியத்திற்கு கொடுக்கணும் நினைக்கும் போது கொடுக்கலாம்ப்பா, பண்ணலாம்ப்பா. ஆனால் கடைசி என்னாச்சு? இப்போ யார்கிட்ட இருக்கு? ரவுடிஸுங்கிட்ட போயிடுச்சு. ஐயோ, அன்றைக்கே நீ கேட்ட கொடுத்துருக்கலாம்ப்பா, இன்னைக்கு பாதுகாப்பாக இருந்திருக்குமே. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ அந்த பாஸ்டர் ரொம்ப சொல்லி கஷ்டப்பட்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நீ தான் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய திராணி இருந்தால் உதவி செய்யாமல் இருப்பது தவறு தானே? அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது என்ன செய்யணும்? விட்டு விடணும். போவாஸ் ரூத் அங்கே வந்து பொறுக்கிட்டு இருக்கிறாங்க கோதுமை மணிகளை. அப்போ அவன் சொல்கிறான் வேலைக்காரங்கிட்ட பார்த்து, அங்கே அந்த அம்மா வராங்க, நீ என்ன செய்யணும்? உன் கையில் இருக்குத நீ சும்மா கொடுக்க, நீ கீழே அப்படியே சிந்திட்டு போ. அவங்க பொறுக்குவாங்க. எப்படி? போவாஸ் சொல்கிறான், நீ இப்போ உன் கையில் இருக்க மணிகளை செய், கோதுமை மணிகளை கீழே இறச்சி போடு, அவங்க எடுத்துக்குவாங்க. யாருன்னா அப்படி சொல்லுவீங்களா? ஏய், அறிவில்லை, நான் தான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுனுக்குறான், வந்தீங்க வந்து கை போ, அப்படி தான் சொல்லுவோம். இதானே என்ன? மாம்பழம் நிறைய மாந்தோப்பு இருக்குது, மாங்காய் கீழே விழுந்து அழிவு போனால் பரவாயில்ல, அவனை அந்த எடுக்கக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? அவன் பாவம் எடுத்து பொறுக்கின்னு போய்க்கிறான். உலகத்தில் நடக்குதா இல்லையா? ஒருத்தன் மாங்காய் எடுத்தான்னு சொல்லிட்டு அவனை போட்டு கட்டி போட்டு அடிக்கிறது, எறும்பு நிறுத்தி வைக்கிறது, எவ்வளோ பார்க்குறோம். அதெல்லாம் படத்தெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் ஒரு தடவை ராயப்பேட்டில் YMCயில் போகும்பொழுது 2-3 வாலி பசங்க மாங்காய் பெரிய பெரிய மாங்காய் எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க பாட்டு கவலை. நான் சொன்னேன்னா மாங்காய் எடுத்துன்னு போகிறாங்க, அது அங்கே தான் இருக்குது, பசங்க எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. வாலி பசங்க தான் கூட இருக்க வேலை செய்ய கூட இருக்க வேலை செய்கிற வந்து, டேய் தம்பி எனக்கு ஒன்று குர்றா, டே இங்கே வாடான்னு கூப்பிட்றாரு. வரவே இல்லை. எனக்கு பயந்துட்டு அடிக்க தான் கூப்பிட்றான்னுச்சிட்டு, மாங்காய் ஒன்று குத்துட்டு போகிறான்னு சொன்னால் அங்கே வந்து தூக்கி விட்றான். அங்கேருந்து உருண்டு வருது. அப்புறம் என்ன பண்ண சொல்லிட்டோம், இங்கே உள்ள லோக்கல் பசங்க தான் எடுத்துன்னு போட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே உண்டு போன மாங்காய் தூக்கின்னு போகிறாரு. அல்லேலூயா. அதனால் பாருங்கள், போவாஸ் போல் நம்ம இருக்கணுங்க. அப்படி இருப்பீங்களா? கழுதை வீணா போனாலும் சரி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அதை கூட விட சொல்கிறாரு.
ஏன்னா ஆண்டவர் பாருங்க எவ்வளோ எளியவர்கள் மேலே கரிசனை உள்ள தேவன். நாம் பாட்டு பாடுறோம், அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அல்லேலூயா. இதே பாசம் வந்து டக்கு இந்த வரியை பாடிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு போதிக்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறதுனால நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா. உபாகமம் 10:18 பார்க்கிறோம், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எப்படி? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்நியன் மேலும் அன்பு வைத்து, மற்ற ஜனங்கள் மேலே என்ன செய்யணும்? அன்பு வைக்கணும். பக்கத்து வீட்டில் நம்மளை கடித்தாலும் நீங்கள் போய் கடிக்கக்கூடாது. ஹலோ, உன்னை கடிக்கிறாங்க, நீ எப்போ என்ன செய்யக்கூடாது? நீ மிருகம் கிடையாது கடிக்கிறதுக்கு. நீ யார்? தேவனுடைய பிள்ளைங்க. மற்றவங்க என்ன பண்ணலாம், என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் வரணும், ஆத்திரம் வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வருதா ஆத்திரம் வருதா வாயில்? ஆமென். உபாகமம் 24:19 பார்க்குறோம், நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆஸ்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைக்கும் விட்டு வைப்பாயாக. அல்லேலூயா. ஏதாச்சும் உங்ககிட்ட பொருள்கிட்ட காண போச்சா, மிஸ் ஆகிடுச்சா, பரவாயில்ல ஆண்டவரே, அது ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிட்ட ஆண்டவரே. நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் கிறிஸ்மஸ் அப்போ நம்ம சபைக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது வழக்கம். அதாவது கேகே நகரில் இருக்கும்போது அப்போ நம்ம அண்ணன் பசங்கள்லாம் வருவாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். நான் சபைக்கு வருவாங்க. அப்போ ஒரு காலம் எனக்கு வியாபாரத்தை பெருத்த நஷ்டம் ஏற்பட்ட பொழுது என்னால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், டி நகர் போயிட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு கம்பல் ஜிம்மிக்கு ரவுண்டாக கிடச்சிது. எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனோ அந்த காசு வந்துச்சு. அல்லேலூயா. ஸோ இந்நாள் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஊழியர் செய்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கர்ச்சீஃபாச்சு வாங்கி கொடுக்க முடியாது கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். உங்களெலாம் கர்ச்சீஃப் வாங்கி தரேன்னா இல்லை என்ன வாங்கி தரேன்? அல்லேலூயா. நம்ம வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். எனக்கு கொடுப்பாங்க, பாஸ்டர் உங்கள் தேவைகளை வச்சுக்கோங்க அப்படின்னு வாங்க. நோ, என்னோட பிள்ளைகள் 20 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் ஒன்று, எதாகிலும் ஒன்று நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமேன். பாருங்க, மாடு கூட ஆமேன் அப்படின்னு. ஆனால் உங்கள் வாயிலிருந்து ஆமேனா வரல, அலேலியும் வரல. குத்தாஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வேறு கொடுக்க வர சொல்லிட்டீங்களே, நான் எப்படி கொடுக்குறது? ஒரு குடும்பம் 10 பேருக்கு 10 புடவை கொடுத்தனா 10 குடும்பம் 100 பேருக்கு நம்ம என்ன செய்யலாம்? இங்கே உள்ள திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்ம கொடுக்கலாமா முடியாதா? ஆமென். கர்த்தர் கொடுக்குற கரங்களாக வைத்திருக்கிறார், வாங்குகிற கரங்களாய் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆஸ்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. அப்போ உன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பார். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வருகிற வருஷத்தில் கிறிஸ்துமஸ் நாட்களில் நான் 100 பேருக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? 100 பேருக்கா? ஏன் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறாரு, நீ கொடுக்க போகிற. உன் சொந்த பணத்தை அல்ல, எதை விதத்தை அதை இருப்பாய். ஆனால் நீ பொறுத்தனை பண்ண, ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க, 100 பேருக்கு நான் புடவை எடுத்து கொடுக்குற அளவுக்கு என்னை ஆசீர்வதிங்க. நிச்சயம் ஆஸ்வதிப்பார். ஆமென். நிச்சயம் ஆஸ்வதிப்பார். ஆமென். கர்த்தர் செய்வாருங்க. எப்படி திருப்பான்னு தெரியாது.
ஒரு 500 பேரை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு 500 பேருக்கு புடவை கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. வயிறார சாப்பாடு போட்டு அமிச்சா எப்படி இருக்கும்? ஆமென். பல லட்சங்கள் தேவைப்படுது. உண்மையிலே நம்ம இன ஜன பந்துகளுக்கு சோறு போட்டாலும் நன்றி கெட்டவர்களாய் மாறி விடுகிறார்கள். இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு நம்மளை குறை சொல்லுகிற கூட்டம் தான் இருக்குது. நம்ம கூடயே இருப்பாங்க, பற்றியா அப்படின்னு வாங்க, பொறாமையாக இருக்குன்னுவாங்க, ஒண்டியா ஆட்டியா போகிறான்னுவாங்க, எனக்கு தேவையான்னுவாங்க அப்படின்னு வாங்க. இந்த பூமியை விட்டு நம்ம போகும்பொழுது பாரதி ராஜாவாக இருந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும், நிறைய பேர் மறைச்சிருக்கிறாங்க. எல்லாம் போகும்போதும் மண்ணு தான். என்ன சொந்த ஒரு பண்ணை இருந்துச்சுன்னா பண்ணையில் வைப்பாங்க, இல்லை தின்ன கூட இருக்காது. நேற்று தினத்தில் அரக்கோணம் போயிட்டு வரும்போது மெயின் ரோட்டில் கல்லறை சோறு மாதிரி எழுப்பி ஓடு மாதிரி போட்டு அதில் வீடு கட்டியிருக்கிறாங்க. சுடுகாட்டில் தான் ரோடே இருக்குது. சுடுகாட்டு அந்த இப்போ கல்லறை இருக்குது, அதில் வீடு இருக்குது. அதை பார்த்துட்டே போனோம். என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா, glory to God. அப்போ நம்ம பொருத்தனைகளோடு செய்யும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 146:9 பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். யாரு? நீங்கள் நினைக்கலாம் நான் தான் காப்பாற்றுறேன், கிடையாது, கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமென். நம்மளால் முடிஞ்சது நம் ஜீவன் பெற வரைக்கும் நம்ம நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 1:17 கலாத்தியர் 2:10 வாசிப்போம். ஏசாயா 1:10 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. எப்படி? நன்மை செய்ய படியுங்கள். வாழ்க்கையில் உங்கள் ஜீவன் போகிற வரைக்கும் நன்மை செய்யுங்க, சகல ஜனங்களுக்கும் நன்மை செய்யுங்க. கர்த்தர் அதான் சொல்கிறார். நான் கூட நினைப்பேன், ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சாப்பாடு போடணும், செய்ய முடியலையே. இது இன்னைக்கு கூட நான் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி செம்ம டயர்டு. நைட்டுலாம் வெளியே போய்ட்டு வந்து அப்படியே 11 மணிக்கு நான் எப்படி படுத்தேன், எப்படி தூணு எனக்கே தெரில. காலையில் எழுந்து கூட முடியல. இப்போ பாஸ்டாமா நினச்சாங்கன்னா எதுக்கு சமையல் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்ல எதுக்கு சமையல் பண்ணோம், விட்டுலாமல். யாரும் ஒத்துழைப்பு இல்லை, உதவி செய்ய மாட்டுறாங்க, உதவி செய்ய வர மாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? ஒரு கை தட்டினா ஓசை வருமா? எல்லா கையிலும் தட்டணும்ல. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு டீம், சமைப்பதற்கு ஒரு டீம், இசை வாசிப்பதற்கு ஒரு டீம், சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு டீம். என் மனைவி ஒரு ஊழியக்கார துணியை துவைச்சு பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி ஒரு சில பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் காணா போயிட்டாங்க. ஸோ இப்படியாக ஒருவன் இந்த சிறியரில் ஒருவருக்கு செஞ்சிங்கன்னா அது யாருக்கு செஞ்ச மாதிரி? கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, நம்ம செய்யணும். ஆமென். இப்போது மோட்டர் ரிப்பேர் பண்ணுறது போன்ற காரியங்கள்லாம் போய் கலாக்கிட்ட கொடுக்க முடியுமா? ரிப்பேர் பண்ணுமா? துடைக்க சொன்னால் துடைக்கும். மோட்டரை ஃபிட் பண்ணால் பண்ண முடியுமா? அதற்கேற்ற திறமையான நபரில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு தம்பிகிட்ட அப்படி தான் ஞானசன் தொட்டியை பெயிண்ட் அடிக்க சொன்னேன். சொல்லிக்கிட்ட ஒரு வாரம் அது ஒன்றும் பண்ணல. எப்போ பண்ணால் பார்ப்பேன், ஒரு 2-3 நாள் பார்ப்பேன், பண்ணலையே நானே பண்ணிட்டுருவேன் நான். அல்லேலூயா. இங்கே அல்லேலூயாவை காணோம். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2:10 தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம். தரித்திரம் நினைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உண்மையாக ரோட்டில் யாசகம் எடுக்கிறாங்களா? சில பேர் உண்மையாக கையை கட்டிகிட்டு எடுப்பாங்க, நம்பாதீங்க. குழந்தைய வச்சு பிச்சை எடுப்பாங்க, கொடுக்காதீங்க. உண்மையே முடியாமல் தொழுநோயாளிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, உண்மையே முடியாத ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் உதவி செய்யுங்க. அல்லேலூயா.
ஆமேன். நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி குழந்தை மட்டும் அழகாக இருக்க? உண்மையிலே அது பார்த்தீங்கன்னா சந்தேகமாக இருக்குது. அது அவங்க குழந்தைன்னா வேற யார் குழந்தையா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் தடை செய்யப்படணும். அதில் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு அப்படி தான் பார்த்தேன், நம்மகிட்ட காசு வாங்கி சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போகிறான். ஒருத்தன் அப்படி தான் சொன்னேன், அவனை பார்த்தா எனக்கு டவுட்டு. நல்லா சரக்கு வாங்கி வைக்கிற பார்ட்டி மாதிரி தெரியுது, ஆனால் அழுக்கு சட்டை போட்டு அழுக்காக இருக்கிறான் இல்லையா? ஆனால் ஹோட்டலுக்காரங்களெல்லாம் தெரியும், ஏன்னா குடிச்சிட்டு தான் ரோட்டில் படுத்து கிடப்பான். அவன் என்ன போடுவானா? நான் கேட்கும்போது சொன்னேன், அவன் என்னையே திட்டுறான். நான் கவலைப்படவே இல்லை. நீ திட்டியா திட்டிக்கோ, பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான். ஸோ இன்றைக்கி பிச்சை எடுக்கிறவங்க கூட எதுக்கு எடுக்கிறாங்க? சரக்குக்காக. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையிலே நடக்க முடியாதவங்க, முடவங்களாக இருப்பாங்க, இந்த வீல் சேரில் இந்த இதெல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. அல்லேலூயா, ஆமேன். ஸோ நாம் தேவனை பிரியப்படுத்த விரும்பினால் நமக்கு அவர்களை குறித்த கரிசனை இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பாவ கரைகளினால் மாசுபடுவதை தேவன் வெறுக்கிறார். நம்முடைய ஆராதனை அவரை முழுமையாக பிரியப்படுத்த வேண்டுமெனில் நாம் அவரை அவ்வாறே இருக்க வேண்டும். நம்ம ஆராதனை மற்றவர்கள் உதவி செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் மனோஜ் உங்கள் வீட்டில் 2 சம்மதிகளை வச்சுருக்கிறீங்க, மிகப்பெரிய பாக்கியம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. சம்மதியா யாருமே சான்ஸே இல்லை. ஆமேன். அவங்க வாத்தின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. ஒருத்தர் கடந்து கொள்ளக்கூடாது, அன்பாக இருக்கணும். புத்தியுள்ள ஆராதனை எது? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி. ஆமேன். அல்லேலூயா. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். இப்போ கலா வச்சுக்கோங்களேன், நான் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நான் உங்களை சொல்லி எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். எதுக்காகனா உங்களை திருத்திக் கொள்வதற்காக. கலா தன் மாமியார் கிட்ட அன்பு கூறாமல் லட்சுமி கிட்ட, லட்சுமி அம்மா அன்பு கூறுது. அமராதி அம்மா தான் சொந்த மாமியார் கிட்ட அன்பு கூறல. அப்போ அது ஆண்டவர் பார்வையில் தவறு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் மாமியார், அப்பா எங்கள் மாமியார் பற்றி உங்களுக்கு தெரியாது, எல்லாம் தெரியும் எனக்கு, யார் யார் என்னென்ன எதுன்னு சொல்லலாம் தெரியும். எங்கள் அம்மா பற்றி தெரியும், லட்சுமி அம்மா பற்றி தெரியும், கலாவை பற்றி தெரியும், கலாவுடைய அம்மா பற்றி தெரியும், கலா அம்மாவுடைய அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். எல்லாரையும் பார்த்து தான் வந்துக்கிறேன் நான். கலா மாமியோட அம்மா யார்? மாணிக்கம்மா யார்? அப்போ நான் சொன்ன நம்பல. மாமியாருக்கு அம்மா யார்? உங்கள் மாமியாருக்கு அம்மா. அந்த மாமியாருக்கு அம்மாவும் பார்த்தா, உங்கள் மாமியார் பார்த்தா, உன்னையும் பார்த்துக்கிறேன். 3 ஜெனரேஷன் பார்த்துக்கிறேன் நான். உனக்கு அப்புறம் வரக்கூடிய குழந்தையும் பார்ப்பேன் நான். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க ஜீவன் போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? சகித்து கொண்டு அவங்கள அனுசரிக்கணும். சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். நேற்று கூட சொன்னேன் சாமிக்கிட்ட, உங்கள் அப்பா சொல்ல சொல்லிட்டோம், நீ சவுடுனா மாறு. ஆமாம், அந்த ஆள் ஒரு சின்ன சவுடு அப்படின்னுவாப்புல, நீ சவுடுனா மாறு. ஆமேன். அதே போல் தான் சொல்லுவேன். இப்போ எங்கள் அம்மா கூட எவ்வளோ சொல்லுவாங்க, நான் தான் கண்டுக்க மாட்டேன். சவுடுனா மாறு. நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா சொன்னேன் கண்டுக்காதீங்க ஆண்டி, காதில் மிஷின் வச்சுக்கோங்க, சவுடாக மாறிடுங்க, நீங்களே எடுத்து பேசாதீங்க, ஊமையாக இருங்க, பதிலுக்கு பதில் பேசாதீங்க, சொல்லாதீங்க, ஒருத்தர் கடிச்சு பச்சிக்காதீங்க. நான் இங்கே தான் என்ன செய்யும், ஒருத்தர் கடிச்சிக்கும். ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? சண்டை போடுவோம், சண்டை போட்டுக்கும். மிருகங்களுக்கு இருக்க குணாதிசயம் இன்னைக்கு வீட்டில் இருக்குது. அநேக குடும்பங்கள் அப்படி தான், ஒருத்தர் கட்சிக்குவாங்க. நல்லா பாருங்க, திருமணம் ஆகிற வரைக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆகிட்ட பிறகு 12 வந்த பிறகு, ஏன் நான் தான் செய்யணுமா?
ஏன் உன் தம்பி பொண்டாட்டி என்ன அவனை ராஜா விட்டு பொண்ணா? எப்படி எங்கே பற்ற வைக்கிறாங்க? இங்கே தான் பற்ற வைப்பாங்க. அப்போ ஏய் உன் பண்டு வேலை செய்ய சொல்கிறா, உன் அண்ணி மட்டும் கஷ்டப்படுதுன்னா நல்லா ஜம்முனகம் தூங்கினுக்கிறா, எழுப்பு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருத்தர் கடிச்சு அப்படி பண்ணிங்கன்னா நியாயத்தீர்ப்பு நாள்னு ஒன்று வரும். நியாயத்தீர்ப்பு நாள்னு ஒன்று வரும். இந்த தூசி சாட்சி சொல்லுமா. நீங்கள் காலை மெரிச்சு போகிறீங்களே, தூசி சாட்சி சொல்லுமா. இப்போது நான் கடந்து கொள்ளலாம், எல்லாரும் கடந்து கொள்ள முடியும். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் உடைய புருஷர்கள் நல்லா வெல் செட்டில்டு. அவங்க அம்மாவை இன்றைக்கும் ஹாஸ்டலில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. யார்? அவங்க அம்மாவை சும்மா இருக்காது. பெண்கள் மேலே குறை சொல்ல முடியாது. அவங்க பெற்ற அம்மா ஐயோ சும்மா நை நை நைன்னு அப்படியே ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி கணவன் இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணுடைய வீட்டில் மருமக வீட்டில் இருக்குன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுமா இல்லையா? வாயை சும்மா இருக்குது இல்லை. பார்த்தாங்க, ஐயோ எப்பா சபைக்கு தவிர்த்துக்கு வர முடியல, எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. யார் எங்கே இருந்தாலும் சரி நம்ம பார்த்து அமைதியாக நடந்துக்கணும். அப்படிங்களா? சரி. எங்கே காது கேட்கக்கூடாதுன்னா காது கேட்கக்கூடாது. எங்கே கண்ணு பார்க்கக்கூடாதோ கண்ணு பார்க்கக்கூடாது. எங்கே வாய் பேசக்கூடாதோ அங்கே வாய் பேசக்கூடாது. நீ சண்டை போட்டு நரகம் போகிறத காட்டில் ஊமையாக இருந்து பரலோகம் போயிடு. ஆமென். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்னோடய மாமியாருக்கும் சரி, எங்கள் அம்மாவுக்கும் சரி, கலாவுக்கும் சரி, உமாவுக்கும் சரி, பிரகாஷுக்கும் சரி, நரேஷுக்கும் சரி, வருங்கால மருமவளுக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அதான் நம்முடைய சிந்தை, என்ன பேச்சு, செயல்கள் எல்லாமே நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, உலகத்தார் கிடையாது. பொன்னாடி பேச்சு கேட்டுன்னு அம்மாவை திட்டக்கூடாது, கண்டுக்கூடாது. அம்மா அப்படி பொன்னாடி இப்படி சொன்னால் கூட என்ன செய்யணும்? அம்மாவுக்கு போய் சாப்பிடுமா ஊட்டி விடணும். ஆமென். எங்கள் அம்மா சாப்பிட கோச்சிக்கலாம், போய் நான் சாப்பிட மாட்டேன், போய் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ சாப்பிடுவேன் அப்படின்னுவேன். போய் தரத்தன்னு இழுத்துன்னு வருவேன். அல்லேலூயா. குசுமுதனாவும் தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை நான் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் ஒரு நடந்திருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ், அங்கே மட்டும் சொல்லக்கூடாது குறை. அப்போ போயிட்டு என்ன செய்யணும்? சாப்பிட வைப்பேன். இங்கே ஒரு சுவிட்ச் தகுதிக்கு போய் ஆஃப் பண்ணணும். இல்லை நான் கோபமாக பேசியிருப்பேன், அப்புறம் போய் சாஃப்டாக பேசுவேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நம்ம சொல்லக்கூடிய விதம், பேசக்கூடிய விதம், நடக்கக்கூடிய காரியம் எல்லாம் சரியாக இருக்கணும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது, பேசக்கூடாது, மூக்கு நுழைக்கவும் கூடாது. ஆமென். அப்போ எல்லா காரியங்களும் குறித்து நம்ம ஸ்தோத்திரத்தோடு அப்பா கிட்ட ஜெபிக்கணும், தெரியப்படுத்தணும். ஆமென். இப்போ நம்ம திருச்சபையிலே இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளே குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்திலே இருக்கிறாங்க. எல்லாரையும் விசாரிக்கணும். எல்லாருமே போயிட்டு நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்காகவுமே ஜெபிக்கணும். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால் நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அருகாமையில் இருக்கவங்க, யார் நம்ம திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநாதைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கிறதா இருக்கணும், உதவி செய்யணும். அல்லேலூயா. இதுக்காக நம்ம நன்மைகள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக ஒரு உண்டியல் ரெடி பண்ணி என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். உண்மையிலே பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து அந்த சின்ன பிள்ளைங்க கொண்டு வந்து ஸ்ரீகள் தடுத்தாங்க. இல்லை, அந்த பிள்ளைங்க என்கிட்ட வருவதற்கு தடை பண்ணதை இடம் கொடுங்கள்,
தேவன் ராஜ்யம் இப்படிப்பட்டவர்கள் கிட்டே இருக்கு, நீ சிறு பிள்ளை மாறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த 5 அப்பம் 2 மீனும் சீசல்கிட்ட வந்துச்சு. சீசல்கிட்ட ஆண்டுகிட்ட வந்துச்சு. ஆண்டுகிட்ட பிதாவுக்கிட்ட போச்சு. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்களாம். அது சிறிதோ பெரிதோ நலத்திட்டங்களுக்கு என்ன செய்யணும்? கார்பஸ் ஃபண்டு உதவிக்கு வைக்கணும். நம்ம அல்லேலூயா. உதவி செய்யறதுக்காக, நன்மை செய்வதற்காக. அப்போ தான் தசமபாகத்தை காணிக்க எடுத்து அதுலேருந்து எடுத்து வைக்கக்கூடாது. அதை உடச்சி எல்லோரும் கொடுப்பாங்க. அது பண்ணக்கூடாது. அது வேறு இது வேறு. ஆமென். நான் போய் ஒரு சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றோம், அந்த காசு எடுத்து பிரியாணி சாப்பிட்றத இன்றைக்கி ஸ்டாப் பண்ணு, இதை சேர்த்து வைக்கலாமா இல்லையா? வாரத்தில் 2 பிரியாணி சாப்பிட்றோம், 160 ரூபா, 300 ரூபா, 320 ரூபா சேர்த்து வச்சா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா வரும். வருஷத்துக்கு 12,000 ரூபா. ஒரு புடவை 200 ரூபா. அப்போ எத்தனை புடவை எடுக்கலாம்? 12,000 ரூபாயில் 50 புடவை எடுக்கலாம். 50 புடவை 60 புடவை எடுக்கலாம். நல்லா குவாலிட்டியாக ஹோல்சேலில் போய் எடுக்கலாம். இப்படி எல்லாருமே பண்ணோன்னா நம்ம அழகாக இங்கே வந்து கிறிஸ்மஸ் அப்பெலாம் என்ன செய்யலாம்? பந்தல் போட்டு ஷாம்லா போட்டு 200-300 பேர் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆண்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களுக்கு புடவையில் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாமா இல்லையா? நிச்சயம் முடியும். யார் செய்ய போகிறாங்க? நான் தான் செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்கள், நீ மரத்தை வச்சுட்டு அது தண்ணி ஊற்றிட்டே இரு, ஒரு நாள் வரும் அது பலன் கொடுக்கும். நிச்சயம் பலன் கொடுக்கும். நான் இந்த இடத்துல எத்தனை மரம் வச்சுருக்கேன் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், சர்ச் எதிர்க்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 மரம், ரைட் ஹேண்ட் சைடில் காவியாவும் உமா வச்ச ஒரு மரம், அப்படியே அந்த சைடில் பாருங்கள், எல்லாம் சுற்றி சுற்றி வாங்கி வச்சோம். அப்போ கலாவும் பிரகாஷும் ஒரு மரம் வைக்க சொல்லி கொடுத்தேன். அந்த மரத்தை வச்சிங்களா? தண்ணி ஊற்றுங்களா? பராமரிச்சிங்களா? எப்படி வளர்ந்துருக்கு சொல்லுங்கள். கலாம் பிரகாஷ கேள்வி கேட்டால் அவங்க மாதிரி தான் பதில் சொல்லணும். நான் மற்றவங்க யாருமே ஜால்ரா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பராமரிக்கலையா? அக்கறை கிடையாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஒரு செடிக்கு நீங்கள் 10 செடி நட்டு வைக்கணும். நான் உங்களுக்கு 10 விதை எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுங்களா? நம்ம மயிலை பாஜன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் விதையெல்லாம் கீழே இருந்துச்சு. அந்த விதையை எடுத்து வந்து நான் கொடுத்தேன். மோனிஷா வீட்டுக்கு எதிர்க்க பாருங்கள், மாமா வீட்டுக்கு எதிர்க்க சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு செடி. அதே போல் தாங்க நம்ம ஊழியத்தை தண்ணி ஊற்றி என்னென்ன காரியத்தை செஞ்சு செஞ்சு நம்ம ஊழியத்தை வளர்க்கணும். ஒரு நாள் வரும், அதில் வரக்கூடிய பிரதிபலன் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை எங்கள் மாமியார் முள்ளாக இருக்கலாம், ஒருவேளை எங்கள் அம்மா முள்ளாக இருக்கலாம், ஒருவேளை கலா எனக்கு முள்ளாக இருக்கலாம், இல்லை வேற நமக்கு யாராச்சும் முள்ளாக இருக்கலாம், ஒருவேளை சரசம முள்ளாக இருக்கலாம். அல்லேலூயா. முள்ளு எனக்கு கொடுக்கப்பட்டது நல்லது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். என்ன பாருங்கள், கவனிங்க, லிசன். லட்சுமி அம்மா தேவனுக்கு முன்பாக தலை குனிஞ்சிருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக தலை குனியக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட முள் நல்லது. அவருக்கு ஒரு முள் நல்லது. முள்ளை உதைப்போமா? முள்ளை உதைக்கிறது எவ்வளோ கடினம். முள் இருக்குன்னு தெரியும், அதை போய் நான் காலை வைக்கிற, நீ பாட்டுன்னு ஒதுங்கி போயிட்டே இரு. ஆமென். அதனால் நம்ம திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் நம்ம விசாரிக்கலாக இருக்கணும். நம்மளை பற்றி அவதூறு சொன்னாலும் சரி கண்டுக்கவே கூடாது. இதை என்னை பற்றி எங்கள் பெரியக்க கூட அவதூறு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் கவலைப்படவே இல்லை. எதுக்கு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு? நமக்குன்னு ஊழியம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அது பார்த்துக்கலாம். இட்ஸ் எனஃப். ஆமென். இது போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொள்வாருங்க எல்லாவற்றையும். நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் உண்மை, ஃபேக்ட். ஆமென். அவர் பார்த்துக்கொள்வாரா மாட்டாரா? பார்த்துக்கொள்வார்.
நம்ம ஜீவன் போகிற வரைக்கும் சரி நம்ம விசாரிக்கலாக இருக்கணும். ஒருத்தர் கடிந்து கொள்ளக்கூடாது. மிருகங்கள் தான் ஒருத்தர் என்ன செய்யணும். ஒரு நாய் இன்னொரு நாயை போய் சண்டை போடுறது, கடிக்குது. அப்போ ஒரு பசுமாடு அங்கே வந்துச்சு பாருங்க, மக்கள் முன்னாடி போகவே முடியல, அது அவ்வளோ வெறித்தனமாக கடிக்குது. அப்போ மாடு வந்து அந்த கடிக்கிற வெறி நாயை பிடிச்சி கொம்பில் தள்ளி விட்டுச்சு. அந்த பசு மாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இன்னைக்கு மனுஷனுக்கு கிடையாது. ஒருத்தர் அடிச்சுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். மிருக ஜீவனுக்கும் மனுஷர்களுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. நான் பார்த்தேன், இந்த நாய் வளர்த்த அம்மா மயக்கம் போட்டே விழுந்துருச்சு. அந்த பசு மாட்டுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் இன்னைக்கு மனுஷனுக்கு கிடையாது. அன்பாயிருங்க, வம்பா இருக்காதுங்க. மரணம் யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதில் இருக்கிற நம்ம ஜீவன் போகிற வரைக்கும் ஒருத்தர் நேசிங்க. ஆமென். மாணிக்கம்மா போயா அப்படி சொன்னாலும் வந்து எங்கே உட்காந்தாங்க, போயா சொல்லிட்டு அவங்க போனாலும் கடைசியில் அனுப்பி வச்சது நான் தான், அடக்கம் பண்ணது நான் தான். அவங்க வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி உக்காந்தாங்க பார்த்தீங்களா. ஆமென். ஸோ அப்போ இங்கே தான் போனோம். அந்த அடக்கு உரிமை கூட எனக்கு பாருங்கள், இயற்கையாக தேவன் அதை அமைச்சு கொடுத்துட்டாரு. நிறைய பேர் வெளியே எவ்வளோ சொன்னாங்க, அவங்க கீழே விட்டாங்க, வழிக்கு விட்டாங்க, பாஸ்ட்டு மறைச்சிட்டாரு. ஏன் அவங்க அந்த வீட்டை வந்து வாழ்ந்த மருமகளே இருக்குது, ஏன் அவங்க பாஸ்டர் பயந்துட்டாரு, என்னடா இது அடக்கம் பண்ணதா இல்லை, பாஸ்டர் எனக்கு கால் புண்ணு வந்துருக்குது, அடிபட்டுருக்குது, நீங்கள் போய் அடக்கம் பண்ணுறங்க பாஸ்டர். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஆமென். அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. ஈவந்தோ மாணிக்கம்மாவுக்கு சத்ருவாக இருந்த சரசம்மாவுக்காகவே ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி ஒப்புரவாயிட்டு இந்த பூமிக்கு டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு போயிட்டேன்ட்டாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு உன்ன தண்டனை இந்த பூமியில் தேவன் கொடுத்து சரியாக்கிட்டார். ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளில் அவங்க போயிருந்தாங்கன்னா அங்கே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கோம். சில பேர் நீதிமானுக்கு தேவன் தண்டனை இங்கே கொடுத்து சரி பண்ணுறாராம். தெரியுமா உங்களுக்கு ரகசியம்? அவங்க பண்ண சில தவறுக்கு இங்கே அது சரியாக்கப்படுது, அதுக்குள்ள தண்டனை பனிஷ்மெண்ட் இங்கேயே வாங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க நீதிமானாக ஓட்டத்தை ஜெயமன் ஓடி முடித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உக்காந்தாங்க சேரில், அப்படியே ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஹெவன்லி இங்கேருந்து புதிய வாசலில் பரலோக வாசலுக்கு நேரம் ஆண்டவர் கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ இன்னும் எத்தனை பேர் இங்கே வயசானவங்க முன்னாடி போவாங்களா, வாலிப பையன் முன்னாடி போவானான்னு தெரியாது. ஆனால் இருக்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பரலோகத்துக்கு நேராக. ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கணும், அவங்களுக்கு ஜீவகிரீடம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட்டத்தை ஓடுங்க. ஒருவரும் பறித்து கொள்ளாதபடி ஓட்டத்தை ஓடணும். உனக்குரிய ஜீவகிரீடத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. தயவு செய்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கு ஒருவர் பட்சிக்காதீங்க, கடந்து கொள்ளாதீங்க, கடிச்சிக்காதீங்க, அடிச்சிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படுத்த நம்ம நடப்போமாக. நாமளும் ஒரு நாளைக்கு வயசானலாம் மாறப்போகிறோம். இன்னைக்கு ஆச்சு கர்த்தர் வந்து இவங்களை போஷிக்கும்படியாக பராமரிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாளைக்கு நம்ம நிலைமைலாம் எப்படி இருக்க போகுது, நரேஷ் நிலைமை எப்படி இருக்க போகுது, பிரகாஷ் நிலைமை எப்படி இருக்க போகுது, ஸ்வேதா நிலைமை எப்படி இருக்க போகுது, கலா எப்சி நிலைமை எப்படி இருக்க, எங்கள் நிலைமை எப்படி இருக்க போகுது, கர்த்தர் அறிவார். இன்றைக்கு எதை விதைக்கிறோமோ நாளைக்கு அதை அறுப்போம். ஆமென். இன்றைக்கி நன்மையை செய்யுங்க, நாளைக்கு நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி சின்ன ஒரு விஷயம் செய்வீங்க, நாளைக்கு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சாம்சுந்தர் ஐயாவுக்கு எல்லாம் டேக் கேர் எடுத்துக்கிட்டாங்களாம், குழந்தைய போல பார்த்துக்கிட்டாங்களாம், போட்டி போட்டு பார்த்துக்கிட்டாங்களாம். சில பேர் கடைசியாக சொத்துக்காக வந்து பார்த்துக்கிட்டாங்க, அது முக்கியம் இல்லை. அல்லேலூயா.
நான் உமா அவங்க அப்பாவை கேட்பேன், ஏன் ஒரு புள்ளைய எடுத்து வளர்த்தீங்களே, ஏன் அந்த புள்ளை என்னாச்சு? அவங்க அப்பா கேன்சராக இருக்கும்போதே பொன்னாடி பேச்சை கேட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு மனுஷனை வியாதியாக இருக்கும்போது அப்படி விட்டு போகலாமா? அதை விட குடும்பம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது நல்லது. அதோடைய முழு சுதந்திரத்தை இன்னைக்கு உமா அனுபவிச்சுது. அல்லேலூயா. அந்த கடைசியில் பாடுகளை அனுபவிச்சது யாரு? மருமக வரல, பலத்த புள்ள வரல. அல்லேலூயா. அதனால் நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை, நான் போய் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு வர முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆமேன். நான் ஹாஸ்பிட்டலில் என் கால் உடஞ்சி உக்காந்துட்டு இருக்கும்போது என்னை பார்ப்பதற்கு யாரும் வரல. பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் தான். ஆனால் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. எங்கள் அம்மா 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு செலவு பண்ணலை. ஆனால் என் கூட சண்டே கிளாஸ் படித்தவங்க என் மருத்துவ செலவுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆமேன். உண்மை. ஐயோ எங்கள் அம்மா பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பணம் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, டக்குன்னு 1 லட்ச ரூபா செலவாகுன்றாங்க, பிளேட் வைக்கணுன்றாங்க. அப்போ தான் நான் டக்குன்னு ரெடி பண்ணி கையில் நகை எடுத்து கொடுத்து எல்லாம் போட்டு பண்ணுங்க. நோ, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, கஷ்டம் மாவு கட்டு தான். நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எங்கள் ஊழியர் ஸ்தாபனம் எஸ்பிசி எல்லாம் வந்து பார்த்துக்கோம், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறோம். அந்த டைமில் மெசேஜ் அனுப்புறீங்க. ஒரு சொல்கிறாரு, அவர் காலை சுளுக்கு போயிருக்கோம், அவரும் காலை உடஞ்சி சுக்குலாம் உடஞ்சி போயிருக்கேன் கால். எந்த இன்சூரன்ஸும் போட்டு வைக்கல. அப்படி இன்சூரன்ஸ் போட்டாலும் காப்பீடு திட்டம்னு ஒரு பேரில் அரசாங்கம் சுத்தமாக ஏமாத்துறாங்க. அப்ரூவல் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். அதுக்கு மனுஷன் வீடு இருப்பாங்க தெரியாது. அப்படி தான் எங்கள் மாமாவுக்கு சொன்னாங்க. அரசாங்கத்துக்கு கொடுக்குற அரசாங்கம் காப்பீடு திட்டத்தை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தா நம்ம அவள் தான் புட்டகைஸ் போய் ப்ரைவேட்டு காரில் வாங்கி போகலான்னு நினைக்கிறேன். நான் வாங்கி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் போல இருக்குது. வாட்டை வட்டிச்சதெல்லாம் ஒழுங்கின்மையான காலம் சரியாக்க வந்து புதுசாக வந்த அரசாங்கம் இதெல்லாம் சரியாக்கிடுவாங்கன்னு நம்புகிறேன் நான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைங்க. ஜீவன் இருக்கிற நன்மை செய்யுங்க. அந்த நன்மை உங்களுக்கு பின்னால் வரும். இன்றைக்கி விதையை போட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும், அது நிழலாக மாறும், அது கனிகள் கொடுக்கும், உங்களுக்கு உணவாக மாறும். ஆமேன். அந்த மரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாறும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். உதவி செய்வீங்களா? ஆமேன். கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஒரே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்கள் மத்தியில் இங்கே பேசுனீங்களப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீங்கள் விசாரிக்கிறது ஏனா இருக்கிறீங்களப்பா. எங்கள் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாங்கள் விசாரிக்கிறவர்களாய் ஆதரிக்கிறவர்களாய் எங்கள் கரங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பொருளாதார தேவையை சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. Bless in the name of Jesus. நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்தொண்டே மகிமைப்படுத்துவீராக. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலோமையின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நாம் மனம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. ஆமேன்.